ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு ஈஸ்வர தத்துவம். துணை தலைப்பு ஈஸ்வரனும் மோட்சமும். ஈஸ்வரனை எதற்காக வணங்குகிறோம்? கர்ம விமோச்சனத்திற்காகவே. விமோச்சனம் என்றால் மோட்சம் அல்லது பந்தத்திலிருந்து விடுதலை பெறுதல். குறிப்பு: கர்ம விமோச்சனம் என்பதில் கர்மம் என்பது தொழில் அல்ல, ஜீவசக்தியாகிய வாயு அல்லது உயிரே. அதுதான் உலக பந்தத்தில் உட்பட்டுள்ளது. அதற்குதான் விடுதலை வேண்டியது. அதற்காகவே ஈஸ்வரனை வணங்க வேண்டியுள்ளது. எனவேதான் கர்ம விமோச்சனத்திற்காக ஈஸ்வரனை வணங்குகிறோம் எனப்படுவது. இப்போது நாம் எல்லோரும் பந்தத்தில் உட்பட்டிருக்கிறோம். அந்த பந்தம், அதாவது பற்று எது? சவத்திற்கு பந்தம் உண்டா? கிடையாது. எதனால்? உயிர் இல்லாததால். ஆகையினால் உயிர் உள்ளபோதுதான் பந்தம் ஏற்படுகிறது. அந்த பந்தம் என்னவென்றால், இதோ நாம் காண்கின்ற உலகம்தான். இந்த உயிர் நிர்முக்தன், அதாவது சுதந்திரமானவன். அகங்காரன், அதாவது அகங்காரம் இல்லாதவன். நிர்மோகி, அதாவது மோகம் இல்லாதவன் என்ற நிலைமைகளில் அறியப்படுகிறது. அவ்வுயிர் அகன்ய குணகணனாகவே இருக்கிறது. அகன்யம் பிளஸ் குணம் பிளஸ் கணன் = அகன்ய குணகணன். அகன்யம் என்றால் எண்ண முடியாதது, குணம் என்றால் உயிர், கணம் என்றால் கூட்டம். அதாவது எண்ண முடியாத விதத்தில் உயிர்களாக ஈஸ்வரன் அமைந்திருக்கிறார். ஆனால் உயிர் உள்ள போதெல்லாம் பந்தம் உண்டா? கிடையாது. தூங்கும்போது பந்தம் இல்லை. அப்போது உலகமும் இல்லை. அந்நேரம் உயிரினுடைய கெதி உள்ளிலா அல்லது வெளியிலா என்றால் உள்ளேதான் இருக்கிறது. ஆகையால்தான் பந்தம் இல்லாமல் போய்விட்டது. எப்போது உயிரினுடைய கெதி உள்ளே ஒடுங்குகிறதோ அப்போது பந்தமும் இல்லை, உலகமும் இல்லை. எப்போது தூங்கி விழிக்கின்றோமோ அப்போது உயிர் வெளியே பரவி அது இது என்னும் பலவித எண்ணங்களாய் உலகத்தை கட்டுகிறது. இதுதான் உலக பந்தம். உயிர் எப்போது உள்ளே ஒடுங்குகிறதோ அப்போது நாம் மோட்சம் அடைந்தவர்கள் ஆகிறோம். உயிர் வெளியே பரவுவது பந்தமும், உள்ளே ஒடுங்குவது மோட்சமும் ஆகும். சாதாரணமாக உலகத்தில் மோட்சத்திற்காக ஈஸ்வர சேவை செய்கிறோம் என்று கூறி வருகிறோம். ஆனால் அது உண்மையல்ல. மோட்சம் அடைந்தால்தான் ஈஸ்வரனுக்கு சேவை செய்ய முடியும். உயிர் எதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும்? பந்தத்திலிருந்து. அவ்வாறு பந்தத்திலிருந்து விடுதலை பெற்றால் மாத்திரமே ஈஸ்வரனுக்கு சேவை செய்ய முடியும். பந்தத்தில் அகப்பட்டிருப்பதால்தான் நம்முள்ளே இருக்கிற தாய் தந்தையர்களை அறிய முடியாத நிலை ஏற்படுகிறது. காரணம் என்னவென்றால், அவர்கள் உள்ளேயும் நாம் வெளியேயுமாக இருக்கின்றோம். நம்முடைய வெளி பந்தத்தை அழித்தாலொழிய உள்ளேயுள்ள தாய் தந்தையர்களை அறிய முடியாது. ஆகையால் பந்தத்தை அழித்தால்தான் அவர்களை அறிய முடியும். குறிப்பு: நம் உள்ளே இருக்கிற தாய் தந்தையர்கள் எனப்படுவது மாயையாகிய சக்தியும் ஜீவனாகிய சிவனும் ஆகும். விளக்கம்: சித்தவேதம் 6ஆம் அத்தியாயம் காண்க. ஆத்ம நமஸ்காரம்.